2026ல யாருங்க முதலமைச்சரா வரணும், மாற்றங்கள் தேவைன்னு மக்கள் நிறைய பேர் பார்த்தோன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றங்கள் அண்ணன் சீமான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்களா, இல்ல விஜய் அண்ணன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்களா? ஸோ மக்கள் 2 பேருமே ஒரே கையில தான் பார்த்தீங்கன்னாக்கா தெராசு மாரி பார்த்தா ஒரே இடத்துல போடுறாங்க. ஆனா இருந்துட்டாலும் 2026ல இவங்க 2 பேர்ல யார் மக்கள் ஆதரிக்கிறாங்க, என்ன காரணம் இவங்களை ஆதரிக்கிறது? ஸோ அதுதான் வீடியோவில் தொடர்ச்சியா பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஸோ தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சாங்க, சீமானன் கதை முடிஞ்சது. தொடர்ச்சியாகவே அண்ணன் சீமானன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மீடியாவில் முன்னாடி தான் பார்த்தா அண்ணன் சீமானன் அவர்கள் மக்களுக்கான ஒரு தலைவர் மாரி காமிச்சிருக்காரு. ஆனா தனித்துவமாவே தனியாக இருக்கும்போது நிர்வாகி கிட்ட ஸோ அவர் வந்து சரியா பேசப்படலை. என்னுடைய கட்சிராக இருந்தா இரு, இல்லட்டா போய்கிட்டே இருறா அப்படின்னு ஒரு மரியாதை இல்லாம தவறா பேசுறாரு. எனக்கு அண்ணன் சீமானன் மேல மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன்னாக்கா எந்த ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டாரு. நீ ஓட்டு போட்டா அதை தீட்டுடா, நீ ஓட்டு போடாதடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாரு. அண்ணன் சீமானன் மேல நான் வந்து எந்த ஒரு விமர்சனம் வைக்கல. ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளும் என்னென்ன செயல்பாடுலாம் பண்ணாங்க, எதனால கட்சி விட்டு விலைக்கு வந்தாங்க, தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சதுனாலதான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்களும் சரி, ஸோ நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் வெளியே வந்தாங்களா? ஸோ அதை பற்றி வீடியோ தொடர்ந்து பார்க்க போறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உரிமை காக்க போராடுவதே கடமை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன்டா ரொம்ப நாளமா வீடியோ போடாம இருந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் மூலியமா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் ஏன் வீடியோ போடலைன்னா மொட்டை அடிச்சிருந்தேன், அதனால தான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஆனால் இப்போ முடி வளரல. ஆனால் இருந்தாலும் கட்சி கட்டினாவது பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் கண்டிப்பாக பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல விஜய் அண்ணனை பற்றி நம்ம பேசிடலாம். ஏன் சொல்கிறேன்னாக்கா, விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதுனால தான் இங்கே அண்ணன் சீமானன் அவர்கள் க்ளோஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஒரு அதெல்லாம் 100% இது வந்து பொய்ன்னா கூட 50% இது உண்மைன்றதும் நம்ம ஒத்துக்க முடியும். ஏன்னாக்கா நான் உங்ககிட்ட மக்கள்கிட்ட போய் நம்ம கேள்வி வச்சோம். நம்ம மக்கள்கிட்ட போய் எந்த ஒரு கேள்வியும் வைக்காம இல்லை. ஸோ மக்கள்கிட்ட போய் கேள்வி வச்சோம். பப்ளிக் ரிவ்யூ எப்பயுமே எடுப்போம். எடுத்தது அவங்க என்ன பதில் சொல்றாங்கனாக்கா, நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போனாக்கா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் சீமானுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், என்னுடைய மாற்றமே அவரு தான் 2026ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ போய் கேட்கிறேன், அதே ஆட்கள் கிட்ட போய் கேட்கும் போது அவங்க சொல்றது டிவிகே தமிழக வெற்றி கழகம் அவங்க 2026ல அண்ணன் விஜய் அண்ணன் தான் பார்த்தா சிஎம்மா வரணும்னு பார்த்தனாக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நான் எடுத்த முடியல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்து கேட்கும் போது நீங்க வந்து அண்ணன் சீமானனுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொன்னீங்க, அவர் தான் என்னோட மாற்றம் நீங்க. ஆனா இப்போ வந்து விஜய் அண்ணனுக்கு சொல்றீங்களே, என்ன காரணம்னு கேட்கும் போது தொடர்ச்சியாகவே அண்ணன் சீமானன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மீடியாவில் முன்னாடி தான் பார்த்தா அண்ணன் சீமானன் அவர்கள் மக்களுக்கான ஒரு தலைவர் மாரி காமிச்சிருக்காரு. ஆனா தனித்துவமாவே தனியாக இருக்கும்போது நிர்வாகி கிட்ட ஸோ அவர் வந்து சரியா பேசப்படலை. என்னுடைய கட்சிராக இருந்தா இரு, இல்லட்டா போய்கிட்டே இருறா அப்படின்னு ஒரு மரியாதை இல்லாம தவறா பேசுறாரு அப்படின்னு நிர்வாகிகளும் அவங்களுக்கு சொந்த பந்தம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட தொண்டர்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமானன் அவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். ஒருவேளை விஜய் அண்ணன் அவர்கள் தேர்தல் சந்திக்கலைனாக்கா நாங்க அண்ணன் சீமானனுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க, அண்ணன் சீமானன் பக்கம் இருக்கீங்களா, அண்ணன் விஜய் அண்ணன் பக்கம் இருக்கீங்களா? என்ன காரணத்துக்கோசம் அவங்கள 2026ல சிஎம் அவங்களை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அதுவும் கமெண்ட் மூலமா தெரிவிங்க. ஏன்னா நெக்ஸ்ட் காணொலியில் நம்ம பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அண்ணன் சீமானன் மேல மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன்னாக்கா எந்த ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டாரு. நீ ஓட்டு போட்டா அதை தீட்டுடா, நீ ஓட்டு போடாதடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாரு. எத்தனை அரசியல் தலைவர்கள் இதெல்லாம் சொல்லுவாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இது அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்களும் சொல்ல மாட்டாங்க, அண்ணன் திருமாவளவனும் பார்த்தீங்கன்னாக்கா இதை பத்தி பதிவு பண்ணதும் கிடையாது. நீ ஜாதி பார்த்து ஓட்டு போட்டனா அதை நீ தீட்டுடா, நீ ஓட்டு போடாதடா அப்படின்னு சொல்லிட்டாக்கா இது மாதிரி அவங்க யாருமே பதிவு செஞ்சதில்லை. அண்ணன் சீமான் அவர்கள் பேசினது உண்மையாலுமே நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே ஏன் சீமானன் மேல மிகப்பெரிய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன காரணம் என்றது வந்து முழுசா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா மீடியா வெளிச்சம் என்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ காசு கொடுத்தா என்ன வேணாலும் பதிவு செய்வாங்க, என்ன வேணாலும் போடுவாங்க. இதுதான் உண்மை கூட. என்ன மாரி பொதுநிலையா பேசக்கூடிய ஆட்கள் 100%ல 10% ஆட்கள் மட்டுமே இருக்காங்க. மீதி 90% பார்த்தனாக்கா அந்தந்த கட்சி சார்பாக யூடியூப் சேனல் அந்தந்த கட்சிக்கு சார்பாக யூடியூப் சேனல் தொடங்கி பார்த்தனாக்கா அவங்கள பத்தி மட்டுமே பெருமையா பேசிட்டு மற்ற கட்சியில ஆட்களை எல்லாருமே பார்த்தனாக்கா விமர்சனம் பண்றது. ஸோ இதுதான் ஒரு யூடியூப் சேனலாவே வச்சுட்டு இருக்காங்க. இது நம்ம விஜய் அண்ணனா சீமான் அண்ணனா, இந்த 2 பேர் அண்ணன் இல்லை, எந்த அண்ணன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், மக்கள் யார் ஆதரிக்கிறாங்க? ஸோ அதை பத்தி நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம்.